அனைவருக்கும் வணக்கங்க. நான் டு லிவ் லைவ் வித் பானு அந்த சேனல்லேருந்து பானு பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவை பகிரலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ அந்த பதிவு என்னன்னு பார்க்கலாம். வயநாடு ஒரு 5 நாட்களாகவும் நம்ம காதில் ஒலிச்சிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரிந்தவர்களுடைய நிறைய சொந்தங்கள் கூட அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ என்னுடைய நண்பர்கள், தோழிகள், இவர்களுடைய சொந்த பந்தங்களும் எல்லாருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, ஃபோன் பண்ணி பேசுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் இந்த சமயத்தில், இந்த தருணங்களில் அப்படின்றது தான். இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு பதிவு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் பார்த்தேன் அப்படின்னா, அந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா தான் சரி, இந்த பதிவை நம்ம எல்லாருக்கிட்டேயுமே நம்ம பகிரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த இரவு அன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாட்டி அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க தான் பேத்தியோடு இருந்திருக்காங்க போல். அந்த பேத்தியும் அந்த அம்மா இந்த சத்தம் கேட்டு, அதாவது முதல் தடவை வந்த இதில் தப்பித்து வந்தவங்க இருக்கிறாங்க. 2வது தடவையும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு தடவை இதுவாகும் பொழுது தான் மொத்தமாகவும் மூடி நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த அம்மா சத்தம் கேட்ட உடனே தான் பேத்தியை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் வெளியில் ஓடி வந்திருக்காங்க. தண்ணீர் சூழவும் எப்படியோ கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருந்த காட்டு பகுதிக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 காட்டு யானை அவங்கள வழி மறைச்சிருக்கு. இந்த அம்மா ரொம்ப பயந்துருக்குறாங்க. ஏன்னா குழந்தை வேற இருக்க கூட. ரொம்ப அந்த யானையை பார்த்து கெஞ்சி கண்களில் கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ தான் அங்கேருந்து தப்பிச்சு வரோம், எங்களை தயவு செஞ்சு ஒன்றும் பண்ணிடாத, எங்களுக்கு அடைக்கலம் கொடு அந்த மாதிரி. ஆனால் இந்த அம்மா பேச்சை கேட்டு கேட்டு அதில் இருந்த ஒரு யானையோட கண்களில் கண்ணீர் வந்துதாங்க. அதை அந்த அம்மா பார்த்துருந்துருக்குறாங்க. அந்த அம்மா அதை சொல்கிறாங்க. அதில் அந்த ஒரு யானை இவங்க பேசுகிறத கேட்டு அழுகுதுங்களாம். அழுதுகிட்டே இருந்துட்டு இவங்க இன்னும் கூட தைரியமாக அந்த பேத்தியையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த 3 யானையும் சுற்றி நிற்கவும், அந்த யானைங்களோட காலுக்கு அடியில் போய் அவங்க பேத்தியோட அந்த இரவு முழுக்கவும், அதாவது மீட்பு பணி போகிற வரைக்கும் அந்த யானைங்க தான் அவங்கள பாதுகாத்துதாங்க. எதுவுமே செய்யலை. அவ்வளோ எங்கேயும் நகரவும் இல்லை அவங்கள விட்டு. அந்த 2 பேருமே அவ்வளோ நேரத்துக்கு மீட்பு குழுவினர் வர வரைக்கும் அந்த யானைகள் தான் பாதுகாத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்கிறாங்க, விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாகவே யாருங்க சொல்கிறது? மனிதர்களுக்கு கூட அந்த இது இருக்கிறது இல்லைங்க. எல்லாரையும் நான் சொல்லலை. அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா, அந்த மிருகம் அந்த யானை அழுவுறது அது எவ்வளோ உணர்ந்திருக்கு பாருங்கள். அவங்களோட வலியை அது உணர்ந்திருக்கு. அதுங்களுக்கு வாய் பேச முடியலனாலும் எல்லாத்தையுமே அவங்களால உணர முடியுங்க. ஸோ அந்த யானை அவங்களுடைய அந்த வலியை உணர்ந்து அவங்களுக்கு காலையில் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படின்றத அந்த அம்மாவோட பதிவில் பார்த்தப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமும் பட்டேன். அதுக்காக தான் நான் முக்கியமாகவே இந்த விஷயத்த சொல்லணும், நம்ம நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லணும் அப்படின்றனால தான் இந்த பதிவையே போட்டேன். ஸோ எவ்வளவோ நம்ம இந்த வாழ்க்கையில் நிறைய சண்டைகள் இப்போ பாருங்கள், ஒட்டுமொத்தமாக எல்லா குடும்பமும் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிறைய அக்கம் பக்கத்தில் அவங்களில் தங்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நண்பர்களுக்கு எல்லாமே உணவு அதெல்லாமே அவங்க எல்லாருமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த சூழ்நிலையில் அப்படியே இருக்கிறாங்க. மாற்று உடை கூட இல்லைங்களா? ஸோ பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு தகவல் இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சமூக இதுலேயும் நான் இருக்கேன், சமூக சேவையிலையும் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, அந்த சென்னையிலேருந்து டீம் ஃபுல்லாகவே வேலண்டர்ஸ் டீம் அவங்க அவங்களால முடிந்ததை எல்லார்கிட்டையுமே கலெக்ட் பண்ணி அவங்க அங்கே கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே இது நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய மாவட்டங்கள்லேயும் உங்களுடைய ஊர்கள்லேயும்
வந்து உங்ககிட்ட முடிந்த ஹெல்ப் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு உடைகளோ ஏதாவது முடிந்த இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களால் முடிந்த ஹெல்ப் வந்து செய்யுங்க. ஸோ அது யாராவது ஒருத்தருக்கு போய் உதவி சேரும், நிச்சயமாக சேரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.